மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைகுலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைகுலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகமாக்குவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்டு இறைகுலம் வளர்ப்போம். இறைகுலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்குள்ளே பிரியமான உறவுகளே, திருவருகை காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த முதலாவது வாரத்திலே இன்றைய நாளில் இறைவன் எங்களுக்கு தருகின்ற செய்தி நம்பிக்கையின் மக்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு நாங்கள் ஆண்டவரை எங்கள் உள்ளத்திலே வரவேற்கின்றோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கள் உள்ளத்திலே வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், தாழ்ச்சி உள்ள மக்களாக அவரை வரவேற்பதற்கு நம்பிக்கை உள்ள மக்களாக இருக்கின்றோம் என்று இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நூற்றுவ தலைவன் கூறியது போல, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் எனது மகன் குணமடைவான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் எனது ஆன்மா குணமடையும் என்று எங்களுடைய வாழ்விலே எத்தனை பேர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இறைவனை எங்கள் மத்தியில் வரவேற்க இருக்கின்றோம் என்னும் சிறிது காலத்திலே எங்கள் மத்தியிலே வர இருக்கின்ற இறைவனை எங்கள் உள்ளங்களிலே வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக்கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவாகும் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும் போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாட்டில் விளையும் நெற்கனிகள் இஸ்ராயேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 2 முதல் 6 நிறைவு பெற. அந்நாள்களில் ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாய் இருக்கும். நாட்டில் விளையும் நெற்கனி வகைகள் இஸ்ராயேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாள்களில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலை ஒத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்தும் மாட்சிக்கு மேல் ஒருவிதமான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பலவியாக 1. உங்கள் பதிலாக அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்த உன் வாயில்களில் நிற்கின்றோம். உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு கட்டளைகளுக்கு நாங்கள் ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்து இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர்கள் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நாம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். உம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி கேட்டு வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றான். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கின்றார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகின்றார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கின்றார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் வேற நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது உடல், எனது ஆன்மா, எனது உளம் நலமடையும். மிக ஒரு அழகிய வசனத்தை, ஒரு நம்பிக்கையின் வசனத்தை, ஒரு தாழ்ச்சியின் வசனத்தை இன்று நாள் வாசம் எங்களுக்கு தந்து நிற்கின்றது. இந்த வாக்கியத்தை நாங்கள் அன்றாடம் திருப்பலி வேளையிலே சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் என் வீட்டில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கின்றேன் என்று நாங்கள் அன்றாடம் திருப்பலி வேளையிலே சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது வெறும் வார்த்தையாக மட்டும் இருக்கின்றதா, அல்லது உண்மையிலேயே இந்த நூற்றுவ தலைவன் போல நம்பிக்கையின் வெளிப்பாடாக, தாழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கின்றதா என்பது கேள்வியாக இருக்கின்றது. இந்த நூற்றுவ தலைவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்றால், ஒரு பெரிய படை அதிகாரியாக இருக்கின்றார், 100 பேருக்கு தலைவராக இருக்கின்றார், அதிகாரத்துக்குட்பட்டவனாக இருக்கின்றான். இப்படி இருந்தும் இவர் இறைவன் முன்னிலையிலே நான் ஒன்றுமில்லை என்ற அந்த தாழ்ச்சியை, இறைவனன்றி நான் ஒன்றுமில்லை என்ற அந்த நம்பிக்கையை எங்களுக்கு வழிகாட்டுகின்றார் இந்த வார்த்தையினூடாக. இந்த வார்த்தை என்பது வெறும் வசனம் அல்ல, ஒரு மனிதனுடைய இறைவனுக்கு, ஒரு மனிதனுக்கு இறைவன் எவ்வளவு தேவை என்பதை குறித்து காட்டுகின்ற, கோடிட்டு காட்டுகின்ற ஒரு நம்பிக்கை பிரகடனமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நம்பிக்கை பிரகடனத்தை, இந்த தாழ்ச்சியின் வசனத்தை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளை, இறைவன் என்பது அனுபவம், இறை நம்பிக்கை என்பது அனுபவம். இந்த அனுபவத்தை நாங்கள் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக இருந்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களிடம் பொருட்கள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், நாங்கள் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த அனுபவத்தை நாங்கள் பெற வேண்டுமானால் நாங்கள் தாழ்ச்சியுள்ள மக்களாக முதலிலே மாற வேண்டும். இந்த நூற்றுவ தலைவனைப் போல இறைவனை தன்னுடைய வீட்டிற்கு வரவே அவர் தகுதியற்றவர். இறைவனுடைய ஒரு வார்த்தைக்காக அன்றாடம் காத்திருக்கின்ற இந்த நூற்றுவ தலைவனைப் போல நாங்கள் எத்தனை பேர் தாழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமான உறவுகளே, எங்களுடைய வாழ்விலே இந்த தாழ்ச்சியின் பண்பு எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றது என்று, எங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக்கி கொண்டிருக்கின்றது என்று சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இன்றைய நாளில் இந்த தாழ்ச்சி என்ற உள்ளத்திற்காக மன்றாடுவோம். தாழ்ச்சி உள்ள மனமுள்ள மக்களாக, தாழ்ச்சி உள்ள உள்ளமுள்ள மக்களாக இறைவனை எம்மத்தியில் வரவேற்க நம்மை தயார் செய்வோம். எவ்வாறு எங்களுடைய இல்லங்களை தயார் செய்வது போல எங்களுடைய ஆன்மாக்களையும் தயார் செய்வோம். இறை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள,
இறைவனுடைய எங்களை வாழ்விலே அனுபவிக்க பிறக்கவிருக்கின்ற இயேசு பாலனை எங்களுடைய உள்ளங்களிலே வரவேற்க தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்து வரவேற்போம். ஆமேன். இப்போது நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை அறிக்கையிடுவோம். அன்பின் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரின் உள்ளத்திலும் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து அவர்கள் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசு அறிவிக்கும் கருவிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, இத்திருவருகை காலம் மனமாற்றத்திற்கான சரியான சந்தர்ப்பம் என்பதை நாம் உணர்ந்து நம்மை நாமே புதுப்பித்து கொண்டு உம்மையும் உள்ளங்களில் வரவேற்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, இளையோர் திரு அவைக்காக என்ற வார்த்தை கேட்ப இளையோர் அனைவரும் இளமையில் இறமையை தேடி ஞானத்தை நிறைவாக பெற்று தங்கள் ஆன்மீக வாழ்விலும் மகத்துவத்திலும் சிறந்து விளங்க தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, சாதி மற்றும் சமய வேறுபாடுகளை கலந்து சமூக அக்கறை உள்ள நல்ல மேய்ப்பர்களாக எம் நாட்டை நல்வழியில் நடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ஒளிப்பாயிருந்து எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வாரத்திலே இறைவனங்களை நிறைவாக ஆட்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். பிறக்கவிருக்கின்ற பாலனை எங்கள் மத்தியிலே எங்களுடைய உள்ளங்களிலே வரவேற்க தாழ்ச்சியோடு எங்களை தயார் செய்ய இறைவன் எங்கள் கருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். நிஜமாக இந்த நாட்டிலே பிறந்த தினத்தை, இறந்த தினத்தை, திருமண, குருத்துவ, துறவர நினைவு தினங்களை, இன்னும் வாழ்வில் முக்கியமான மறக்க முடியாத தருணங்களையும் நினைவு கூறுகின்றவர்களோடு இறைவன் பதம் படித்து மன்றாடுவோம். இறந்த ஆன்மாக்கள் எப்போதும் இறைவனுடைய சன்னிதானத்திலே உறவாட வேண்டும் என்றும், பிற தினத்தை கொண்டாடுகின்றவர்கள், நினைவு தினத்தை கொண்டாடுகின்றவர்கள் இறைவனால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எனவும் நன்றி கூறுகின்ற உள்ளங்களோடு இறைவன் அவர்கள் வாழ்விலே செய்த அனைத்து நன்மை தினங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இனிமாக எங்களுடைய வேண்டல்களை இறைவன் பாதம் சென்றடைய வேண்டும் என்றும் சிறப்பாக நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்ற போது இறைவன் எங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தருவராக இருக்கின்றார். ஆகவே அந்த நம்பிக்கை எங்களை ஆட்கொள்ள விசுவாசத்தின் மக்களாக நாங்கள் வாழ இறைவன் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். ஒன்றுமில்லாது வந்தே உள்ளத்தை உமக்கு தந்தே அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தே மனிதம் வளர மறுவானாய் மாற்றம் காணும் வழியானாய் ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நீதம் சுமந்தேன். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நீதம் சுமந்தேன்.
ஒன்றுமில்லாது வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைவற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பெருசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவான், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மேற்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெழுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்டுக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர் அணியில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெறவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமூலையின் உழையற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளம் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்து பெறமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். நம்பிக்கையின் மக்களாக எங்களுடைய விசுவாசத்தை பறைசாற்றுகின்றவர்களாக இறைவன் கற்றுத்தந்த சுபத்தை துணிவோடு சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நன்றி
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறு நிகழ்வுகள் விண்ணகத்திற்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டள்ளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.